நீங்கள் ஒரு சூப்பர் ஹீரோன்றது வந்து கீழே லோகங்களில் இருக்கிறது இல்லைங்க. கதையில் எல்லாரும் விரும்பக்கூடிய கதாநாயகர்கள் தான். எங்கேயோ ஒரு சந்தர்ப்பங்களை கொண்டாந்து நிப்பாட்டலையா, பி வாசு கொண்டாந்து நிப்பாட்டலையா? 80களில் பண்ணக்கூடிய 70களில் பண்ணக்கூடிய அந்த திரைக்கதை அம்சத்தை இன்னும் கைவிடாமல் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா சுந்தர்சி. ரஜினி எவ்வளோ பெரிய ஆளோ அதில் அவர் இன்னசென்ஸ் அப்படின்னு காமிச்சானா ஹிட் ஆகும். அவர் பேராசிரியர் தான் பஞ்சநாசனம் பண்ணார் பாருங்க. நீ ரொம்ப ஹீரோன்னு சொல்லிட்டு அடி தேடியில் போயிட்டு இருக்காது, எல்லாரும் ரசிக்கிற மாதிரி கொஞ்சம் வான்னு சொல்லிட்டு தான் சரி பேராசிரியர் போகும்போது வேட்டியை மறந்துட்டு கட்டிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணார் பாருங்க. நீங்கள் தன்னுடைய கௌரவ குறைச்சல் கிடையாது, அந்த மிஸ்ஸிங் தான் வந்து எல்லாரும் விரும்புவாங்க. பேர்பட்ட ஆளை பரிசு போய் மறந்துட்டு போகிறான்னு இது மாதிரி சீக்வன்ஸை கிரியேட் பண்ணுறது தான் பஞ்சநாசனம். அருணாசலம் மட்டும் இல்லை என்றால் நான் எப்படி இருக்கலாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ரஜினி கமல் ராஜ்கமல் பிலிம்ஸ் இளையராஜா இருந்தா பெருசா இப்படி இருந்தாதான் கிளாசிக்கா வேற ஒரு இந்த காம்பினேஷன் உடைக்கிறதுக்கே இந்த காம்பினேஷனே உலகம் முழுக்க கொண்டாடுற இடமா போயிடும். விற்கிறதுக்கு அடிச்சுக்குவாங்க பாருங்க. ஐயோ பல தடவை பிரச்சனை நடந்து கமல் சார்ல என்ன 1 மணிக்கு போயிட்டு அது என்னன்னு போய் பாருங்கன்னு சொல்லி நான் ஓடி போய் நின்று 2 பேரும் சமாதானப்படுத்தக்குள்ள போதும் ஆகிடும். அந்த சண்டை என்னன்னா, நீங்கள் யாராவது போய் கமல்கிட்ட ரஜினி பற்றி குறையா சொன்னாங்கன்னா ரொம்ப ஆபத்து. அதே மாதிரி ரஜினி கிட்ட போயிட்டு கமல்ஹாசன் குறை சொன்னாங்கன்னா ரொம்ப சொன்ன ஆள் ஆபத்து. 2 பேரும் எல்லா காலகட்டத்திலுமே ஒற்றுமையாக இருந்துட்டாங்க. நான் அரசியல் சேர்த்தே சொன்னேன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அதாவது சமீப காலத்துல வந்து ரஜினி படங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே கொஞ்சம் கூட காமெடிங்கிறதே இல்லை. ஏன்னா ரஜினியோட ஒரு மிகப்பெரிய பயங்கர ஆக்ஷன் ஃபிலிமா இருந்தாலும் அதுல உள்ளூர ஒரு காமெடி போய்கிட்டே இருக்கும். அது வந்து பயங்கர என்டர்டெய்னிங்கா இருக்கும். ஏன்னா கொண்டாட்டங்கிறது தான் ரஜினியோட படம். ஆனா சமீப காலமா அவரை வந்து அழகா காட்டுறதுல மட்டும்தான் கவனம் செலுத்திருக்காங்க, தவிர அந்த திரைக்கதையில வந்து யாரும் கவனம் செலுத்தல அப்படிங்கிறது சமீப கால படங்கள் வந்து சொல்லியிருக்கு. ஆனா இந்த படத்துல சுந்தர்சி அவர்கள் அது வந்து என்ன மாதிரி ஃபுல் என்டர்டெயின்மெண்டா மாற போகுதுங்கிறது தான் பெரிய ஆச்சரியம். ஒரு ஃபேமிலி ஓரியன்டா பார்க்கக்கூடிய படமா, அதே சமயத்தில் தன்னை ரஜினியை முன்னிலைப்படுத்தி அது பெருமைப்படுத்தக்கூடிய படமா தான் நிச்சயமா பண்ணுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் ஒருத்தவன் பொதுவாக இந்த காலா இந்த படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸை மையமாக வச்சு அதை வந்து கதாநாயகனை மேல்நிலைப்படுத்த பண்ண படங்கள். நீங்கள் வந்து லேடிஸோ மற்றவங்களோ வயசு வித்தியாசம் பார்க்கக்கூடிய படங்கள் அது அமையலை. ஏதோ ஒரு காரணத்தில் அது மாதிரி கருத்துக்கள் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் சுந்தர்சி பாருங்கள் எல்லா காலகட்டத்திலும் பண்ணவே மாட்டார். எல்லாரையும் கண்டல் பண்ணி வந்து ஒரு ஹோட்டலில் வச்சு ஒரு படம் எடுப்பார் கலகலப்புன்னு சொல்லிட்டு. கதாநாயகனோட ரொம்ப சுமாராக இருக்கும், அடித்து தூக்குவார். சீக்வன்ஸ்க்கு மெயினாக மரியாதை கொடுப்பார். அவரை ஒரு சூழ்நிலையில் ஒரு கதையை மையப்படுத்தி அதை எப்படி கையாண்டு என்ன சிக்கல் உண்டாக்கி அதை எப்படி ஒரு ஜெயிச்சார்னு பண்ணுவார். அதில் ரொம்ப கில்லாடி இவர் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து சுந்தர்சி பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையில் வந்து ஒரு கதாநாயகனை உருவாக்குவார். அவர் சுற்றி குழப்பங்கள்லாம் இருக்கும், அதை எப்படி கையாண்டு தாண்டி வராருன்றது ஒரு காமெடியாக சொல்லி பழக்கம். அந்த காமெடி இன்றைக்கு வரைக்கும் விடவே இல்லை. கார்த்திக்கில் ஆரம்பித்து சத்யராஜில் ஆரம்பித்து அப்படியே கொண்டாந்து இப்போ அரண்மனையில் வரை நிற்கிறாரு. இப்போ ரஜினிகாந்த் அதை பண்ணுவார். ரஜினிகாந்த் வந்து நீங்கள் எல்லாரும் விரும்பக்கூடிய நீங்கள் ஒரு சூப்பர் ஹீரோன்றது வந்து கீழே லோகங்களில் இருக்கிறது இல்லைங்க. கதையில் எல்லாரும் விரும்பக்கூடிய கதாநாயகர்கள் தான். கிராமங்கள் இருக்கு பண்ணுறது அதான் எங்கேயோ ஒரு சந்தர்ப்பங்களை கொண்டாந்து நிப்பாட்டலையா, பி வாசு கொண்டாந்து நிப்பாட்டலையா? அதில் என்ன பண்ணார்? ஒரு சாதாரணமாக ஒரு டாக்டர் வந்தார், பிரச்சனையை புரிஞ்சுக்கிறாரு, அந்த இடத்துல ஒரு காதல், அதில் சூழலுங்கிற ஒரு காமெடிகள், அது பிரச்சனையை முடிச்சு வச்சு ரஜினிகாந்த் பெரிய ஆளார். ஸோ அப்படித்தான் படம் பண்ணணும். அந்த படத்தை 80களில் பண்ணக்கூடிய 70களில் பண்ணக்கூடிய அந்த திரைக்கதை அம்சத்தை இன்னும் கைவிடாமல் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா சுந்தர்சி. ஆக்சுவலாக ஆர் செல்வராஜ் அப்புறம் கலைமணி பஞ்சவர்ணாசலம் செய்யக்கூடிய அந்த யுக்திகளை சுந்தர்சி இப்பவும் சொல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதுதான் அவர் இன்னும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அதனால தான் அவுடேட்டட் ஆகாமல் நீங்கள் ஏன் சுந்தர்சி காணாமே அப்படின்னா திடீர்னு வந்து அடிக்கிறார். அது காரணம் என்னென்னா, இப்போ இருக்கிற டெக்னிக் வச்சுட்டு அதை வச்சுட்டு கதை பண்ணிட்டு ஜெயிக்கிறது மட்டும் இல்லை, அது டைமிங்கில் ஜெயிக்கும். ஆனால் எல்லாரும் பார்க்கக்கூடிய பொதுத்தன்மையாக இருக்கிற கதைகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு பெரிய அறிவு வேணும், ஞானம் வேணும், அது நம்பிக்கை வேணும். அந்த 3 வந்து சுந்தர்சிக்கிட்டு இருக்குது. அதனால தான் கமல் சார் வந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாருன்னா ஒரு 1000 தடவை கேள்வி கேட்டு தான் அவர் கொடுப்பார். அப்போ தைரியமாக நின்று கொடுக்குறாருன்னா இந்த இடத்த ரஜினிகாந்தையும் விட்டு கொடுக்காமல் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் ஒரு அடையாளக்கூடிய படமாக பண்ணுறதுக்கு சுந்தர்சி தான் சரியானவர். வர்த்தகத்தையும் அவர் கரெக்டாக இருக்குன்னு நம்பி கொடுக்கப்பட்ட படம் தான். நீங்கள் பாருங்கள், 2 ரசிகர்களும் இதை கொண்டாடி தீப்பாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ரஜினி அவர்களுடைய படங்கள் திரைப்படம் பார்த்தீங்கன்னா ராஜா சின்ன ரோஜா, ஆமாம்,
குரு சிஷ்யன், தர்மத்தின் தலைவன், தர்மத்தின், இதெல்லாம் பயங்கர ஆக்ஷன் படம். ஆனா பயங்கர காமெடி. ஒன்றும் இல்லை, பாம்பு பாம்பு பாம்புன்னு சொல்லிட்டு அது அவ்வளோ பெரிய ஆக்ஷன் படத்துல ஒரு கடவுளைன்னு சொல்லி பயங்கர. ரஜினி எவ்வளோ பெரிய ஆளோ அதில் ஒரு இன்னசென்ஸ் அப்படின்னு காமிச்சானா ஹிட் ஆகும். அவர் பேராசிரியர் தான் பஞ்சநாசனம் பண்ணார் பாருங்க. நீ ரொம்ப ஹீரோன்னு சொல்லிட்டு அடி தேடியிலே போயிட்டு இருக்காது, எல்லாரும் ரசிக்கிற மாதிரி கொஞ்சம் வான்னு சொல்லிட்டு தான் சரி பேராசிரியர் போகிறாரு, போகும்போது வேட்டியை மறந்துட்டு கட்டிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணார் பாருங்க. நீங்கள் தன்னுடைய கௌரவ குறைச்சல் கிடையாது, அந்த மிஸ்ஸிங் தான் வந்து எல்லாரும் விரும்புவாங்க. பேர்பட்டு ஆளை பரிசு மறந்துட்டு போகிறான்னு இது மாதிரி சீக்வன்ஸை கிரியேட் பண்ணுறது தான் பஞ்சநாசனம். அருணாசலம் மட்டும் இல்லை என்றால் ஒரு இடத்துல போய் நின்று பாருங்க. அவர் தான் வெர்சடைல் ஆக்டராக மாத்துறாரு. வெறும் அடி தட்டி போயிட்டு இப்படியே ஜூன்னு பண்ணுறது எவ்வளோ நாள் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் கூடவே ஜனங்களோட ஜனங்களாக இருந்து மிஸ்ஸிங் கேரக்டர் பண்ணுறது கிரேசி மகனுக்கு தான் பண்ணுவார். கிரேசி மகனுடைய ட்ராமாவில் தான் பண்ணுவார். ரொம்ப அறிவாளியார் பண்ணிட்டு மிஸ் ஆகும், என்னப்பா அப்படி பண்ணிட்டேன்னா காமெடி வரும். இப்படி இந்த விஷயம் இன்னும் அந்த காமெடி வந்து அப்படி ஒரு ரீச்சர், காது கேட்காது அது மாதிரிலாம். இது மாதிரி வந்து ஒரு பெரிய மனுஷன் ஆனால் கொஞ்சம் இந்த இடத்துல குழந்தைத்தனமாக நடந்துக்கிட்டான்றது தான் பெரிய பேச்சாக இருக்கும். மோடி வந்து ஒரு பெரிய வெளிநாட்டிலலாம் கார்லேயே போயிட்டுருக்காரு, ஃப்ளைட்லேயே போயிட்டுருக்காருன்னா திடீர்னு ஒரு வயக்காட்டில் நடந்து போயிட்டுருக்காருன்னு எப்படி இருக்கும்? இவரா? அதை தான் பஞ்சநாசனம் பண்ணார். அதை தொடர்ந்து சொல்லாமலே பண்ணிக்கிட்டு இருக்கும் சுந்தர்சி. எனவே சரியாக கையாளுவார் தான் நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நவம்பர் 7 கமல் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த அறிவிப்பு வெளிவரும் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் திடீர்னு அதுக்கு முன்னாடியே அப்படி வந்து அறிவிப்புக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதான் எனக்கு புரியல. வழக்கமாக வந்து பண்ண மாட்டாங்க. ஒருவேளை நவம்பர் 7 இந்த செய்திக்கு பின்னாடி 2 பேரும் கொண்டாடிட்டு நினச்சாங்களா? வேறு எந்த நிர்பந்தம் அவருக்கு கிடையாது. ஏன்னா அந்த 7 வேறு ஏதாவது வேலை வச்சுருக்காங்களா, இல்லை வந்து தன்னுடைய ரசிகர்களை பார்க்குறாரா, இல்லை கட்சிக்காரன் பார்க்குறாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஸோ நவம்பர் 5 ஒரு 7க்கு முன்னோட்டமாக அவர் வச்சுக்கிட்டார். அது ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. வழக்கமாக என்ன பண்ணாங்க, நவம்பர் 6 போன இது நம்ம தக் லைஃப் வந்து ஒரு நவம்பர் 6 லீலா பேலஸில் தான் வந்து அந்த முன்னோட்டத்தை போட்டு காமிச்சார். அப்படிலாம் கூட இருக்கேன். மணிரத்னம் கூட கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார். அப்போ எல்லாரும் முன்னாடி பண்ணுற அமீர் கான் அவங்க முன்னாடிலாம் ஒரு போட்டு காமிச்சார். அந்த தக்லீஃப் வந்தது முன்னோட்ட பிரமாதம் இருந்தது. 7ஆம் தேதி பெரிய கொண்டாட்டமாக இருந்துச்சு. இப்போ அதுக்கிட்ட 24 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த கொண்டாட்டத்தை அவர் கிரியேட் பண்ணிருக்காருன்னா எல்லாரும் சேர்ந்து மகிழ்ட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். எப்பவும் இந்த கமல் அவர்களுக்கு ஒரு படம் அறிவிப்பு வந்தோன்னா இசையமைப்பாளர்களும் சேர்ந்து தான் அறிவிப்பு. ஆமாம், இது காணும். ஆனால் இதில் வரல. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, சுந்தர்சி அவர்களுக்கு பெரும்பான்மையான படங்களுக்கு சமீப காலம் வரைக்கும் பண்ணது வந்து ஆதி ஹிப்பாபாதி பண்ணாரு. அவர் ஒருவேளை பண்ணுவாரா மறுபடியும், அல்லது மறுபடியும் இளையராஜா ரஜினி அப்படி வருமா நான் நினைக்கிறேன். இருந்தா இப்ப பண்ணுவாங்களா? அப்படி இருக்கிற சூழல்ல 3 பேர் போட்டா அனிருத் பண்ணோம். அது வந்து சுந்தர்சி போட மாட்டாரு. இளையராஜா இல்லைன்னா ரஜினி கமல் இவங்க அப்படிங்கிறது புதுசாக இருக்கும். அதுக்குண்டான கிளாசிக்கான மியூசிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. தேவைப்பட்டால் இளையராஜா பயன்படுத்துவாங்க, இல்லைன்னா ஏஆர் ரஹ்மான் தான் சூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்லேயும் கூட அதே சமயம் தரத்தையும் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் ரஜினிகாந்தோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அனிருத் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் கமல் சாரும் சேர்ந்து ராஜ்கமல்னு முடிவு பண்ணும்போது இந்த படம் என்னவா வரப்போகுது, ஏன்னா வெறும் தடன்னு இருக்காது. இது ஒரு ஜோவியலான படமாகவும் இருக்கும். ஸோ அதுக்கான தகுந்த இசைக்கு யார் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், அல்லது வந்து நம்ம இந்த விநாயக் யார் கேட்ட கமல்ஹாசனுக்கு படம் பண்ணார், அவர் என்னது சந்தோஷ் நாராயணன், அப்படி கூட சூஸ் பண்ணலாம். அல்லது யாராவது புதுசாக பாம்பேலேருந்து கொண்டாந்து கூட சூஸ் பண்ணலாம். ஏன்னா இது புது அடையாளமாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி இருக்கலாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ரஜினி கமல், ராஜ்கமல் ஃபிலிம்ஸ், இளையராஜா இருந்தால் பெருசாக இருக்கும். இப்படி இருந்தால் தான் கிளாசிக்காக வேற ஒரு இந்த காம்பினேஷன் உடைக்கிறதுக்கே இந்த காம்பினேஷனே உலகம் முழுக்க கொண்டாடுற இடமா போயிடும். இவங்க 3 பேர் 4 பேர் சேர்ந்தது வந்து வேற மாதிரி பாட்டுக்கு பாட்டு. ஆமா, ரஜினிக்கு வந்து சூப்பர் ஹீரோ ரஜினி, மைக்கேல் காமெடி குறிப்பா சொல்றேன், அதுக்காக சொல்றேன். பாடலும் இருக்கும், பாடலும் தனியா பார்ப்பாங்க, நகைச்சுவையும் தனியா இருக்கும், கதையும் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி இந்த 4 இளையராஜாவும் உள்ள சேர்ந்தாங்கன்னா வேற இன்னும் தொழில்நுட்ப கலைஞர்கள் யாரா இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா சுந்தர்சிக்கு தனியால இருப்பாங்க, ரஜினிக்கு ஒன்று வேலை இருப்பாங்க. இதெல்லாம் காம்பினேஷன்ஸ் எப்படி பண்ண போறாங்கன்றது ஆச்சரியம் தான். ஏன்னா இந்த காம்பினேஷன்ல ரவிவர்மனும் பி.சி. ஸ்ரீராமும் சேர்ந்தாங்கன்னா வேற மாதிரி கொண்டாட்டமா இருக்கும். ஆனால் அவருக்குன்னு தனியாக பன்னீர்செல்வம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு குரூப் இருக்குது. எது இணையறாங்கன்றது புரிஞ்ச பார்க்கணும். எதில் இருந்தாலும் கமல் சார் ஒரு விஷயம் தெளிவாக இருப்பார். ஒருத்தர்கிட்ட டைரக்டர் விட்டுட்டோம்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்பார். முடிஞ்சால் அதனுடைய பெட்டரான விஷயங்களை மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்க பார், இல்லைன்னா விட்டுட்டு பண்ணுற இடத்த பார்த்துட்டு இருப்பார்.
அதில் எப்பயுமே அவர்கிட்ட எல்லாரும் சொல்லுவாங்க, கமல்கிட்ட போயிட்டு இல்லை அவ்வளோதான் எல்லாத்துலையும் உள்ள போகிறார். எங்கே மைனஸ் ஆகுதோ அங்கே மட்டும் தான் உள்ளே போவார், எல்லாத்துலையும் உள்ளே போக மாட்டார். கரெக்டாக தேர்ந்தெடுக்கும் போதே உங்களுக்கு குரலில் ஒன்று இருக்கும், இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்ணுவிடல். அதுதான் கமல் சார். வள்ளூருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருப்பாங்க. அங்கே குறையும் போது கீழே போய் அந்த கார் வந்து கீழே சாஞ்சிடாமல் வந்து ஒரு பேலன்ஸாக போய் நிற்பார். அப்போ இந்த படத்தில் வந்து அது சரியான ஒரு காம்பினேஷன் இருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ரஜினி கமல் ரசிகர்கள் வந்து உச்சகட்டமாக கருத்து மோதலா அல்லது மோதி கொண்டதான் என்ன சம்பவம் சொல்கிறீங்க? அந்த குணாவும் தளபதினு நினைக்கிறேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் 80க்கு அப்புறம் வர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 14 இடங்களில் ஒன்றா வந்தது இல்லையா? குணா வரும், அப்போ வந்து தளபதி வரும், அப்புறம் வந்து நீங்கள் வெற்றி விழா வரும், இப்படி மாற்றி தானே வந்தது. புன்னகை மன்னன் வரும், அவர் ஒரு படம் இவர் ஒரு படம், அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது திருச்சியில் தாங்க எங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டிலேயே திருச்சியில் தான் போஸ்டர் யுத்தமே நடக்கும். எல்லாரும் 2 பிட்டு 4 பிட்டு தாண்ட மாதிரி 8 பிட்டு அடிப்பாங்க. அவங்க தான் 24 பிட்டு அடிச்சுட்டு ஒரு 10 சோரை கண்டுபிடிச்சி திருச்சியில் அடிச்சுக்குவாங்க. குணாவுக்கு வரும்போது இப்போ மனிதா எங்களை வெல்வது மனிதான், இவங்க ஒரு பக்கம் போக எங்களுடைய குணாவை நீ வென்றுடுவான்னு சொல்லிட்டு போட்டு பெரிய சண்டையாகி தகராறு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போவாங்க. எல்லாரும் போயிட்டு எப்பா கொஞ்சம் பொறுமையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி தேட்டர் வரைக்கும் போவோம். தேட்டரில் ஸ்டார் வைக்கும்போது இந்த உதயம் தேட்டர் அதுக்குன்னு நேர்ந்து விட்ட மாதிரியே உதயம் தேட்டர். ஏன்னா 4 தேட்டர் இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் 2 தேட்டரில் கமல் படம், ஒரு பக்கம் ரஜினி படம் போகும், இன்னொரு படம் வேற இடத்துல வைக்கிறதுக்கு அடிச்சுக்குவாங்க பாருங்கள். ஐயோ பல தடவை பிரச்சனை நடந்து கமல் சார்ல என்ன 1 மணிக்கு போயிட்டு அது என்னன்னு போய் பாருங்கன்னு சொல்லி நான் ஓடி போய் நின்று 2 பேரும் சமாதானப்படுத்துக்குள்ள போதும் ஆகிடும். அந்த சண்டை என்னன்னா, என்னுடைய கதாநாயகன் வைக்க வேண்டிய ஸ்டாருக்கு மத்தியில் நான் உனக்கு 12 வச்சிருக்கியா, நானும் 12 தான் வைப்பேன், இல்லை 13 தான் வைப்பேன். இந்த சண்டை தான் நடக்கும். சண்டை என்பதே நீ பெரியாளா நான் பெரியாளாங்கிறத விட பெரியாளா காமிக்கில் சண்டை தான் நடக்கும். அப்போல்லாம் பெரிய தலைவலி தான், ஏன்டா இப்படி நடக்குதுன்னு சண்டை போட்டுருப்போம். ஆனால் ஒரு நாளும் ரஜினியை வந்து இவன் தப்பாக பேச மாட்டாங்க, ஒரு நாளும் கமல் இவன் தப்பாக பேச மாட்டாங்க. கொண்டாடுறதுக்காக வந்து போஸ்டர் சண்டை போட்டுக்குவாங்க, நேராக சண்டை போட்டுக்க மாட்டாங்க. அந்த சண்டை வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வந்தோம், சலிப்பே கூட வரும். கமல் சாரி வரும்போது சொல்லுவார், ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்க, நானும் ரஜினியும் நண்பர்கள் தானே, நான் இப்போ நல்லா பண்ணிட்டு சொன்னேன்னா யாருக்கும் தெரியாமல் நைட்டில் வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து எத்தனை மரம் வந்து பாருக்காரு பார்த்துருக்கீங்களா? ரஜினி படம் நல்லா அப்படி வந்திருக்காங்க, ரஜினி பல மரம் வந்திருக்காரு, நாயகன் படத்துக்கு வந்திருக்காரு, தேவர் மகன் வந்திருக்காரு. ஒரு முறை இல்லை, நான் ரொம்ப நீங்கள் வந்து இந்த தசாவதாரம் இப்போ படம் முடியும் போது நைட்டில் வந்துட்டு 2-3 முறை வந்துட்டு பாராட்டிட்டு அந்த மறுபடியும் மகிழ்ச்சி தாங்க மறுபடியும் வந்து பாராட்டி வந்தெல்லாம் நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம். யாரும் சொல்லாமல் புசுக்குன்னு ஒரு கார் வரும், வந்து பார்த்தா 2 பேர் போய் மேலே பேசிட்டு இருப்பாங்க. அப்படி மனம் திறந்து பாராட்டுறது ரஜினி மாதிரி சொல்லவே முடியாது. ஆட்ஸாப் அதெல்லாம் வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சாங்கன்னா 2 கல்லூரி மாணவர்கள் ஒன்றா சேர்ந்து கலாச்சிக்கிற மாதிரி 2 பேரும் பாராட்டியிருப்பாங்க. அதை வந்து 2 பேரும் எல்லா காலகட்டத்திலும் 2 பேரும் இண்டஸ்ட்ரி தப்பாக பேசிகிட்டு இருக்கும்போது கூட 2 பேரும் இணைந்து பேசிக்கொண்ட காலங்களை நான் பார்த்துருக்கோம். இண்டஸ்ட்ரி பெரிய பிரச்சனைகள் இருக்குது. 2 பேரும் நீயும் நானும் இந்த பிரச்சனையில் தலையிடாமல் அவங்க சண்டை போட்டுக்கிட்டோம். நாம் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுப்போம்னு சொல்லிட்டு தான் இவர் ஒரு பக்கம் வள்ளி எடுத்தார், இவர் ஒரு பக்கம் மகளிர் மட்டும் எடுத்தார். 2 பேரும் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லாத பீரியடில் கூட எடுத்து 2 பேரும் வந்தாங்க. அதில் வள்ளியில் வந்து தானே கதை எழுதினார் வந்து ரஜினிகாந்த். இவர் வந்து மகளிர் மட்டத்தில் வந்து நான் வந்து கதை எழுதுகிறேன், நீங்கள் வந்து வேறு டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு சிங்கிள் சான்ஸ் கொடுத்தாங்க. இப்படி 2 பேரும் பேசிக்கொண்டு செஞ்சுருப்பாங்க எல்லா காலகட்டத்திலுமே. நீங்கள் யாராவது போய் கமல்கிட்ட ரஜினி பற்றி குறையா சொன்னாங்கன்னா ரொம்ப ஆபத்து. அதே மாதிரி ரஜினி கிட்ட போயிட்டு கமல்ஹாசன் குறை சொன்னான்னா ரொம்ப சொன்ன ஆள் ஆபத்து. 2 பேரும் எல்லா காலகட்டத்திலுமே ஒற்றுமையாக இருந்துட்டாங்க. நான் அரசியல் சேர்த்தே சொல்கிறேன். அரசியல் பண்ணுகிற போது கூட இருவரும் பேசிக்கொண்டு தான் முடிவெடுப்பாங்க. அரசியல்லே அப்படி தான். அதனால தான் கட்சி ஆரம்பிச்சு ஒரு படத்துக்கு நேராக போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு வந்தார். நீங்கள் 2 பேரும் வெளியில் 1000 பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் அவங்க 2 பேர்கள் பிணக்குகள் இருக்குன்னா போட்டியில் 2 பேரும் இன்னும் அசந்து கொடுக்க மாட்டாங்க. நீயா நானாக தான் இன்றைக்கி வரைக்கும். ஒரு பக்கம் அனலரசோட படம் தயாராகிட்டு இருக்கோம். ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் நம்முடைய ரஜினிகாந்த் படம் வந்தால் கூட இந்த அளவுக்கு ராஜ்கமல் அனல் அரசு படம் வரணும்னு அவர் நினைப்பார். 2 பேரும் ஜெயிக்கணும்னு நினைப்பார், 2 பேரும் தோற்றுக்கூடாது நினைப்பார். அதுக்கொண்டான வேலைகள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. போட்டியில் தொழில் போட்டி இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் நட்பில் ஒரு காலத்தில் பிசகு இருந்ததே கிடையாது. அப்படி இருந்தாலும் 2 பேரும் பேசி தீர்த்துக்குவாங்க. அது பல சமயங்கள் வந்து இது நம்பி தனித்தனியே பேசுகிறாங்க, ஏமாந்து வெளிப்படத்தில் உண்டு. நான் கண்ணார பார்த்துருக்கேன். ஒருவேளை ராஜ்கமல் தயாரிக்கிற தனித்தனி 2 படங்கள், ரஜினி படம் வேறொரு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் படம், அனலரசு படம் 2 ஒரே மாதிரி ரிலீஸ் ஆச்சுன்னு என்ன ஆகும்? ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆக விட மாட்டாங்க. என்ன தயாரிப்பு இல்லை அது. ஏன்னா இப்போ இருக்கிறது அது மாதிரி டெண்டன்சியே இப்போ இல்லையே. இப்போ நிறுவனங்கள் எல்லாமே வந்து 1000 தேட்டரில் போனோம் அப்படின்றதுனால முன்னாடி தான் அப்படிலாம் இருந்தது.
அப்போ வந்து 6-7 படங்கள் வந்தது. அதில் ரஜினி கமல் படம் வந்து சொன்னால் எல்லாரும் இது போய் பார்த்தாங்க. அது கூட வந்த படங்கள்லாம் கூட வந்து பார்க்க முடியாமல் புதிய பாதை அப்படி தானே வந்தது. புதிய பாதைலாம் வந்து எப்பா இதெல்லாம் பார்த்துட்டு மீதி இருக்கிறவங்க என் படத்தை பாருங்கள்லாம் விளம்பரம் பண்ணுது. ஆனால் இப்போ காலகட்டமே மாறி போச்சு. இப்போ ரிலீஸ்ன்னு சொன்னாலே ஒற்றை படம், பெரிய ஸ்டார் படம் தான். அது மாதிரி வந்து எல்லா தேட்டர்களையும் ஒரே நேரத்தில் அள்ளிக்கிற அந்த வருவனுச்சு. அதனால் இதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் கிடையாது. ரஜினிகாந்துக்குள்ள ஒரு கதாசிரியர் இருக்கான், நான் பார்த்துருக்கேன். அவருடைய கேளம்பாக்கமுடைய அந்த பண்ணை தோட்டத்தில் நான் ஒரு முறை போயிருக்கேன். சோபன் பாபுடைய பையன் வந்து கதாநாயகன் நடிக்கும்போது என்னை வந்து கதை சொல்லி கூட்டு போனாங்க. விட்டல்ராவ் தான் கூட்டு போனார். அப்போயே உட்காந்து வந்து மோகன் பாபு நான் கதை சொல்லி எல்லாம் முடிக்கும்போது அப்போ முடிச்சு தான் வந்து மோகன் பாபு சொல்கிறாரு, நான் கமல் சார்கிட்ட ராசிக்கிட்ட ஒரு கதை சொன்னேன், ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு, கொஞ்சம் கதை கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, நம்ம பையன் புதுசாக வந்து ஒரு லவ் பண்ணுற மாதிரி படம் பண்ண பார்த்தா அவர் இப்படி பண்ணலை, எப்படி நீ ஒரு முறை கதை கேட்குறியா அப்படின்னு அவர் ரஜினிகாந்த் சொல்கிறார். அவர் எனக்கு தெரியும், நீ அவர் நல்லா பண்ணு, நீ கேட்டல, நீ தானே ப்ரொடியூஸ் பண்ண போகிற, அதை எனக்கு அவரை பற்றி நல்லா நம்பிக்கிறேன், நீ கேட்டுக்க ஓகேன்னு சொல்லிட்டு உட்காந்து அவரே உட்காந்து நல்லா பரிமாறி சாப்பாடு சாப்பிட்டோம். இப்போ ரஜினிகாந்த் சார்கிட்ட எப்பயுமே ஒரு கதைத்தன்மை உண்டு. மோகன் பாபு எந்த படம் பண்ணும்போது கூட ரஜினிகாந்த் வந்து கலந்து வச்சுட்டு போவார். அவர் என்னன்னா நம்ம அடுத்தவங்க நம்ம ஏன் தலையிடணும் அப்படின்னு ஒதுங்கி போகிறத ஒழிய ரஜினிக்கு வந்து கதை என்ன உண்டு. அவர் என்ன சாதாரண ஆளா, தன் பல படங்களை உள்ளுக்குள்ளே போயிட்டு இப்படி மாற்றிங்கன்னு சொல்லக்கூடியதெல்லாம் உண்டு. இன்னும் சொல்ல போனால் 2 பேருமே கதை திறமை உள்ளவர்கள் தான். கமல் சார் வந்து ரைட்டராகவே வந்ததுனால அவர் வந்து கதை, கவிதை, கட்டுரை, நாவல் எல்லாத்துலேயும் மட்டும் பாடல் எழுதுறது, பாடுறது, எதையும் பண்ணுறது இல்லை. சகலகலா வல்லவர் மாதிரி தான். நீங்கள் ரொம்ப உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ் இண்டஸ்ட்ரியில் யார் முன்னாடி இருக்காங்க அப்படின்னு யாராவது பேசுகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி போய் தான் பார்ப்போமே அப்படி பண்ணியிருப்பார். குறிப்பாக சிவாஜி வச்சுங்க. சிவாஜி தெய்வ மகனில் 3 இன்னும் 3 சிவாஜி பற்றி பேசிட்டு இருக்காரு. சிவாஜி ரொம்ப பிடிக்கும், ஏன் கொஞ்சம் முன்னாடி தான் போய் பார்ப்போமே அப்படின்ட்டு தான் மைக்கேல் மதன காமராஜன். 4 நவராத்திரியில் 9 வேஷம் சிவாஜி ரொம்ப பிடிக்கும், அதனால் என்ன அவரை நான் கொஞ்சம் தாண்டி தான் பார்ப்போமே அப்படின்னு தான் தசாதாரம் 10. நீங்கள் அது பார்த்தீங்கன்னா டி ராஜேந்திரன் தான் சகலகலா வல்லவனா யார் சொன்னது? நானும் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள், ஒத்து பாருங்கள். நீங்கள் டி ராஜேந்திரை தாண்டி அஷ்டாவது அணியாக இருக்கிறது யாருன்னு கமலஹாசன். வெளியில் சொல்லிக்க மாட்டார், ஆனால் எல்லா வேலையும் பார்த்துருப்பார். ஸோ அப்போது இன்னும் சொல்ல போனால் டிசைன்லாம் அவர் பண்ணுவார். நீ தேவர் மகன் டிசைனுக்கு வந்து பண்ணக்கு காரணம் வந்து கமல் சார் தான். அபூர்வ சாரில் வந்து உயரம்குள்ளே அப்படின்னு முடிவு பண்ணுறதும் கமல் சார் தான். ஸோ வெளியில் டிசைன் பண்ணுறது கூட அவர் தன்னை முன்னிலைப்படுத்திவார். ஒரு துறையில் இறங்கிட்டா எல்லா விதமான துறையிலையும் வந்து மேலே நிற்கணும்னு நினைப்பார். இன்னும் சொல்லப்போனால் இப்போ புதுசாக ஒரு ஹீரோக்கள் யாரும் வந்தால் கூட அவன் என்ன நுணுக்க மாட்டானோ அதை விட தாண்டி பண்ணி தான் போவார். அது ஒரு இயல்பிலேயே பிறவிலேயே இருக்கிற குணம். அப்பேற்பட்ட அவர் வந்து தன்னுடைய நண்பனை விட்டு கொடுக்காமல் அந்த உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்கணுங்கிற ஆசை வந்து இருக்கிறது. அந்த இடம் வந்து நிச்சயமாக பேசப்படக்கூடிய இடமும் மாறும். நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. வாவ் தமிழா வந்து தொடர்ந்து பல புதிய செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னுடைய அந்த பார்த்துட்டு நீங்கள் நேர்காணல் பார்த்து கருத்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.